வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கில் காற்றின் திசை மாறுபாடு பகுதியும் நிலவிக் கொண்டிருக்கிறது. 24/4/2024 தென் தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். இணைய பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 25/4/2024 தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். 26/4/2024 முதல் 30/4/2024 வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. 24/4/2024 மற்றும் 25/4/2024 அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸாகவும் அதிகமாகவே இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் ஒரு சில இடங்களில் 39 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ். இதர தவிர தமிழக மாவட்டங்களின் சமவெளி பகுதியிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் 35 டிகிரி செல்சியஸிலிருந்து 38 டிகிரி செல்சியஸாகவே இருக்கக்கூடும். ஈரப்பதம் 24/4/2024 முதல் 28/4/2024 வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதியில் பிற்பகலில் 30லிருந்து 50 டிகிரி செல்சியஸாகவும், மற்ற நேரங்களில் 40லிருந்து 75 டிகிரி செல்சியஸாகவும் மற்றும் கடலோர பகுதியில் 50லிருந்து 85 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். வெப்ப அலை பற்றிய முன்னெச்சரிக்கை. 24/4/2024 மற்றும் 25/4/2024 வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில். தேனி மாவட்டம் சோத்துப்பாறை 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் 3 சென்டிமீட்டர் அளவும், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகத்தில் 2 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது.